அது மாதிரி தான் எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. இவரும் வந்து பூசி மழுப்பிட்டு போயிட்டாரு. வக்ரம் கிட்ட கேட்கும்போது வக்ரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வேணா போலாமா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு திமிரா பேசினான். அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கூட அந்த பொண்ணுகிட்ட ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கல, செஞ்சது தப்புன்னு உணரல. பத்தாக்குறைக்கு இந்த வக்ரம் என்ன பண்றான், அவனோட சேனல் அந்த விக்கல்ஸ் இதுல அவங்க அம்மா சொன்னதை, பாரு அம்மா சொன்ன அந்த துணிவே சக்தியை வந்து அதை வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை வந்து இவ எடுத்துட்டான்னா இப்போ ஏன் எடுத்தீங்கன்னு அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது பாரு வந்து கெஞ்சினாங்க, ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அவ வந்து ஆல்ரெடி ரொம்ப டவுனா இருந்தா, அவ ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால அவ வந்து சரி அவளே கேட்கும்போது அப்படியே மற்றவங்களோடது வழியில வச்சு நான் என்ன சம்பாதிக்கணும்னு இருக்குன்னு விட்டுட்டேன். இதே அவ ஆர்கியூமெண்ட் அதையும் சொல்றான். இதே அவள் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தானா அந்த வீடியோ வச்சிருப்பேன், அவள் ரெக்வஸ்ட் பண்ணா அப்படின்னு. இன்னைக்கு இன்டர்வியூவில் பாருவா அதையும் கேட்குறாங்க, புனிதா அந்த நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்களாமே, நீங்கள் கெஞ்சினீங்களாமே அப்படின்னா, கெஞ்சினேன் நான் வந்து எனக்கு வந்து யார் கூட இப்போ வந்து ஃபோனில் பேசுகிற அளவுக்கு அந்த டேர்ம்ஸே கிடையாது. ஏன்னா எல்லார் கூடயுமே அந்த ஒரு விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்னும் போது எனக்கு யார் கூடயுமே நார்மலாக பேசுகிற டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் விக்ரம் கிட்ட உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நூலிழையில் இருக்குன்ற போது நான் வந்துட்டு அது ஃபோன் பண்ணி எதுக்கு அம்மாவெல்லாம் இப்படி போட்டிருக்க ட்ராலில் அப்படின்னு சொல்லி கேட்டேன், ரிக்வஸ்ட் பண்ணலை, கேட்டேன். அதுக்கப்புறம் அவன் டெலிட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ அந்த பொண்ணு கொஸ்டின் கேட்டதை நீ ரிக்வஸ்ட்னு கெஞ்சுறது அப்படி இப்படின்னு உனக்கு பெருமைக்கு பேசுகிற. அப்போ அந்த பொண்ணு கொஸ்டின் பண்ணும்போதே உனக்கு என்ன ஆயிருக்கும், இது அவள் கொஸ்டின் பண்ணிட்டா அப்புறம் நாளைக்கு இது பிரச்சனையாக போகும், இல்லை கமெண்ட்ஸுமே அங்கே கீழே நானும் போய் பார்த்தேன் அந்த அளவுக்கு மோசமாக. அதாவது பாரு வந்து என்ன சொல்கிறது, அது அவன் சேனல்ன்றதுனால அவனுக்கான ஆடியன்ஸும் இருப்பாங்க. நியூட்ரல் ஆடியன்ஸ் போயிட்டு இதெல்லாம் போட்டிங்களா, அப்போ சபரி செஞ்சதே போட வேண்டியது தானே, ஸ்கேம்ரா செஞ்ச நடிப்பையும் போட வேண்டியது தானோ கழுவி ஊற்றிருக்காங்க அந்த கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அங்கே வந்து பாருக்கான ஃபேன்ஸோ இல்லைனா நியூட்ரல் ஃபேன்ஸோ வரும்போது இவனோட பார்ஷியாலிட்டியோ இவனோட வன்மமாக அங்கே தெரியும் போது அங்கேயும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் திட்ட தான் செஞ்சாங்க. ஸோ இவளுமே அதை கொஸ்டின் பண்ணானும் போது நாளைக்கு இது இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவன் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாரு கெஞ்சனா நான் வந்துட்டு இது மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணா எதுக்கு அவங்களோட வழிக்கெல்லாம் போட்டு நான் அவன் சம்பாதிக்கணும், அப்படிலாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடுறது. அப்புறம் அந்த கேள்வி ஆங்கர் கேட்டோன்னே வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டுறது அப்படின்னும் போது இதுதான் உங்க நடிப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சபரி குரூப் அவரது பற்றி நம்ம போட்டுட்டோம். பர்த்டே பார்ட்டியில் அவரது வந்து பண்ணலை, இப்போ ஸ்கேம்ரா கூப்பிடல, இவங்க அதே அன்பு கேங் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அரோராமா கூட இன்டர்வியூ போட்டுட்ருக்காங்க போல. இப்போ 5 hours முன்னாடி தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசாக கிழிக்க போடல, அந்த மாதிரி படிக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்துட்டு போலாண்ட் போயிட்டு படிக்க போகிறாங்களாம், இந்தியாவிலே இருக்க மாட்டாங்களாம், ஃப்ளை பண்ண போகிறாங்களா. ஆமாம் இவ்வளோ இதுக்கு மேலே இந்தியாவில் தான் என்ன மரியாதை இருக்கும், என்ன விஜய் டிவியில் கூப்பிட்டு ஏதாச்சும் அதான் சூப்பர் சிங்கர்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. எப்படி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இந்த பக்கம் பறந்துருவாங்களோ நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களோட கதை. அப்படின்னும் போது ஆஸ் யூஷுவல் அவங்க நடிக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ இதில் எப்படின்னா சபரி வந்து நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடிக்கிறான். விக்ரம் வந்துட்டு நான் வந்து